வணக்கம். டிஎன்எஸ்டிசி, டிசிசி, டிரைவர் கம் கண்டக்டர் இவங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும், எப்போ தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுப்பாங்க, நான் ஜாபுக்கு போவோம் நாங்கள் அப்படின்ற வெயிட்டிங்கில் இருப்பீங்க. யாரும் கவலைப்படாதீங்க. பிகாஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அப்படின்றது வருது. ஏப்ரல் மேலே எலெக்ஷன் அப்படின்றது வருது. ஓகேங்களா? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிப்ரவரிக்கு அப்புறமா அவங்க எந்த ஒரு ஜாப்புமே எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் போட மாட்டாங்க. பிகாஸ் எதுனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் எனக்கு தெரிஞ்சு உள்ளே அவங்க வந்துடுவாங்க. இந்த பணப்பட்டுவாடா அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுனால ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க பிப்ரவரியிலேருந்து எலெக்ஷன் கமிஷன் எப்போ உள்ளே வர்றாங்களோ உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜாப்பு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுக்கக்கூடாது, வேலைக்கு ஆட்களை தேர்வு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜனவரி மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அது எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டோ சரி, இந்த டிஎன்எஸ்டிசி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டுமே ஜாப் போட வேண்டிய இறுதி சூழ்நிலை இருக்கும் போது, இந்த மாதிரி ஒரு இறுதி கட்டம் போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அந்த இறுதி முடிவை வேகமாக அறிவித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் கொடுத்து ஜாப் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதனால் ஜனவரி மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அதெல்லாம் நடந்துடும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்கிற இந்த ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிற விஷயமே அதிகபட்ச வரையறை தான். சொல்லப்போனால் அடுத்த மாதம் டிசம்பரில் கூட அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றத கையில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து ஜாபுக்கு போடலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறது இந்த அதிகபட்ச வரையறை தான் இந்த ஜனவரி மாத இறுதி அப்படின்றது. ஓகேங்களா? எப்படி இந்த குடியரசு தினத்துக்கு முன்னாலேயே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துருவாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் அப்படின்றது உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டால் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப சிரமம், அந்த ரெக்ரூட்மெண்ட்டை முடிக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுருவாங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் இறுதி முடிவு வெளியாகவில்லையே, எப்போ அந்த இறுதி முடிவு வெளிவந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்து நாங்கள் ஜாபுக்கு போவோம் அப்படின்ற கவலையை விடுங்க. கூடிய சீக்கிரமே நல்லது நடக்கும், நம்புங்க. நன்றி.